ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டார் ஆஃப் ஜிஎஸ்சில் த கிரேட் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஜிஎஸ்சில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா தான் வந்துட்டு நம்ம பாலிட்டி. 2024க்கான கொஷின்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கீழ்வருவனவற்றை அவை அமைக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயர்ஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை வரிசைப்படுத்த முடியும். அசோக் மேத்தா குழு 1977, ஜிவிகே ராவ் குழு 1985, எல்எம் சிங்வி குழு 1986, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. இது எல்லாமே வந்துட்டு பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட குழுக்கள் தான் இங்கே இருக்க நாலுமே. ஓகேவா? அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அசோக் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் வந்துட்டு 2 அடுக்கு முறையை வந்துட்டு அவர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஜிவிகே ராவ் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்எம் சிங்வி குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு ஒரு அரசியலமைப்பு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பல்வந்த் ராய் மேத்தா குழு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்துட்டு நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யாருன்னு பார்த்தோன்னா பல்வந்த் ராய் மேத்தா. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களில் பின்வருவனற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோர் நீதிமன்றம் வந்து இதுக்கு கீழே வர்றது கிடையாது. அப்போ குற்றவியல் நீதிமன்றம், குடிமை நீதிமன்றம், வருவாய் நீதிமன்றங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துணை நீதிமன்றங்களுக்கு கீழே வரும். ஓகேங்களா? நுகர்வோர் நீதிமன்றங்கள் இதுக்கு கீழே வராது. நுகர்வோர் பற்றி சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை அப்படின்னா வந்துட்டு யாருன்னா ரால்ஃப் நாடார் தான் நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை. உலக நுகர்வோர் தினம் வந்து மார்ச் 15. தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, அது நடைமுறைக்கு வந்தது 1987 ஏப்ரல் 15. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 86, நடைமுறைக்கு வந்தது 87 ஏப்ரல் 15. பொருட்கள் விற்பனை சட்டம் 1930. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்து 1955. ஓகேங்களா? ஒரு 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, சொல்கிறேன் பாருங்கள். தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனா அப்படின்னு ஒரு லைனை சொல்லியிருக்கிறது யார் சொல்லியிருப்பாருன்னா காந்தி தான் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? தான் விற்பனை செய்யும் பொருளின் விலையை எவ்வளவு உயர்த்தி விற்க முடியுமோ அவ்வளவு உயர்த்தி விற்கும் திருடன் ஒரு மனிதனான்னு கேட்டிருக்கிறது காந்தி தான் அந்த லைன் சொல்லியிருப்பாரு. இன்னொரு லைன் பாருங்க. நுகர்வோரியல் என்பது விற்பனையாளரிடமிருந்து வாங்குபவர் தங்களது உரிமைகளையும் அதிகாரங்களையும் மேம்படுத்தும் முயற்சியாகும் சொன்னவர் வந்துட்டு எல் மெஸ்ஸி வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் இயர்லி ஒன்ஸ் வந்து நடத்தணும். புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 20, 2020. அடுத்த கொஸ்டின், 9வது அட்டவணையை பின்பற்றி கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது தவறானவைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி பாருங்க. அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. நீதி புனராய்விற்கு உட்படும், அதுதான் வந்து கரெக்ட். அதனால் இது வந்து ராங்காக கொடுத்துருக்காங்க. மீதி 3 ஆப்ஷனுமே வந்து அப்போது கரெக்டு தானே. அதை பாருங்கள். 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சங்கிறது கரெக்டு. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனன்றது கரெக்டு. அரசியலமைப்பு சட்டவிதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கிறது. எல்லாமே கரெக்ட். ஓகேவா? அது 3மே கரெக்டு. இந்த டி மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின், 2010 திருத்தப்பட்ட 1951ஆம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவம் குறித்த சட்டம் யாருக்கு வாக்களிக்கும் உரிமையை வந்து வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்றது வந்து 1951, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சட்டத்தின் மூலமாக 2010 யாருக்கு வாக்குரிமை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு இந்த வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருப்பாங்க. 2003 தான் பார்த்தோன்னா இராணுவத்தில் பணிபுரிகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான வாக்குரிமை கொடுத்தது 2003. இந்த தபால் வாக்குரிமையில் எப்போ வந்ததுன்னா 1999 வந்திருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மசோதா வந்து நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதா தான், பண மசோதாவா சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் தான் வந்துட்டு முடிவு பண்ணுவாங்க. மணி பில்லோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 110, அது சென்ட்ரலில், அதாவது பண மசோதாவோட ஆர்டிக்கல் 110 அங்கே சென்ட்ரலில். இங்கே நம்ம ஸ்டேட்டில் பார்த்தோன்னா 199 ஆர்டிக்கல். ஓகேங்களா? அங்கே 110, இங்கே 199. இந்த பண மசோதா வந்து ஒன்லி லோக்சபா மட்டும்தான் அதிகாரம். அது ராஜ்யசபா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதே கிடையவே கிடையாது. ஓகேவா? இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க ராஜ்யசபாவுக்கு லோக்சபா வந்துட்டு ஓகே பண்ணிவிட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் 14 நாள் வரைக்கும் தான் அவங்களால காலம் தாழ்த்த முடியும். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே ஆன்சர் பண்ணலை அப்படின்னாலும்
பிரசிடென்ட் டேபிளுக்கு வந்துடும். அடுத்து அவங்களோட விருப்புரிமை வந்து தேவை அப்படின்றது அவசியமே கிடையாது. இங்கே மேலே குடியரசுத் தலைவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரசிடென்ட்டு. அவங்களோட ஆர்டிகல் வந்து 52லேருந்து 62 வரைக்கும். ராஜ்யசபா தலைவர் வந்துட்டு ராஜ்யசபா துணைத் தலைவர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு ராஜ்யசபா தலைவர் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட். அவரோட ஆர்டிக்கல் வந்துட்டு 63. அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு ராஜ்யசபா தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது 64. பிரசிடென்ட்னா ஆர்டிக்கல் 52, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னா 63. அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவோட தலைவர் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் 64. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா நிதி அவசர நிலை தான் வந்துட்டு இந்த 360. அப்போ தேசிய அவசர நிலை வந்து 352, மாநில அவசர நிலை வந்து 356, நிதி அவசர நிலை 360. இந்த தேசிய அவசர நிலை வந்து பார்த்தோன்னா 3 டைம் வந்து இது வரைக்கும் ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம மாநிலத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மாநில அவசர நிலை 4 டைம் வந்து போட்டிருக்காங்க. 360 இந்த நிதி அவசர நிலை வந்து இது வரைக்கும் போட்டதே கிடையாது. ஓகேங்களா. அது அவசர நிலையும் போது வந்து இந்த அவசர நிலை பிரகடனம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம 1935 சட்டத்தின் கீழே தான் எடுத்திருப்பாங்க. இந்த அவசர நிலையும் போது அடிப்படை உரிமை வந்து நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த அவசர நிலையின் போது ஆர்டிக்கல் 19 வந்து தானாகவே நின்றுடும். ஆர்டிக்கல் 20, 21 மட்டும் எப்போவுமே நிறுத்தி வைக்க முடியாது. ஓகேவா. அடுத்த கொஷின், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நிதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எதுன்னு பார்த்தோன்னா எல்எம் சிங்வி குழு. அதாவது எல்எம் சிங்வி குழு பஞ்சாயத்து ராஜ் பற்றி தானே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அவங்க அதுக்காக தான் போடப்பட்டதுன்னு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரைத்திருக்காங்க. நீதித்துறை தீர்ப்பாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரைத்திருக்காங்க. அவங்க இயர் பார்த்தோன்னா 1986 தான் எல்எம் சிங்வி. ஓகேவா. கீழே துங்கோன் கமிட்டி இருக்குது பாருங்கள். அந்த துங்கோன் வந்து பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்டது தான் வந்துட்டு. அது வந்து இயர் வந்து 1988. காட்கில் குழுன்னு ஒன்று இருக்கும், அதுவும் 1988 தான். ரெண்டுமே துங்கோன் காட்கில் ரெண்டுமே 1988 தான். அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரே சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட்டும் இல்லை, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லை அப்படின்னும் போது அந்த சுப்ரீம் கோர்ட், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, இந்திய தலைமை நீதிபதி, அவங்க வந்துட்டு அந்த பதவி வந்து வகிக்கலாம். அந்த மாதிரி யார் இருந்திருக்காங்க அப்படின்னா இதயத்துல்லா தான் வந்து இருந்திருக்காரு. எந்த டைமில் அப்படின்னா 1969 இருந்திருக்காரு. இப்போ வந்து யார் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஒய் சந்திரசூட், அவங்க தான் வந்துட்டு இப்போ இருக்காங்க. அவங்க வந்து 50வது சிஜேஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 124, ஹைகோர்ட்டோட ஆர்டிக்கல் 214, அது 124, இங்கே 214. அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கோர்ட்டில் 65, இங்கே ஹைகோர்ட்டில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 62 தான் ஏஜ். அங்கே 65, இங்கே 62. ஆனால் 2 கோர்ட்லையுமே, அதாவது சுப்ரீம் கோர்ட்லையும் சரி ஹைகோர்ட்டும் சரி, 2 இடத்துலையுமே வந்துட்டு இந்த ஜட்ஜெல்லாம் வந்துட்டு நியமனம் செய்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து பிரசிடென்ட் தான். 2 இடத்துலையுமே, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, 2 இடத்துலையுமே வந்து பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது. எந்த குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொது கணக்கு குழு தான். ஓகேங்களா. இந்திய அரசாங்க செலவுகளை பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை வந்து ஆய்வு செய்கிறது எந்த குழு அப்படின்னா பொது கணக்கு குழு. இந்த பொது கணக்கு குழு 1921 இருந்துட்டு இருக்கு. இதில் வந்து மினிஸ்டர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா இந்த பொது கணக்கு குழுவில் 22 பேர் தான் இருப்பாங்க. லோக்சபாவில் ஒரு 15 பேரும், ராஜ்யசபாவில் ஒரு 7 பேரும் சேர்ந்து இந்த 22 பேர் தான் வந்துட்டு இதில் இருப்பாங்க. அடுத்து வந்து மதிப்பீட்டு குழு, இதில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த குழுக்கள்லேயே அதிக மெம்பர்ஸ் உள்ள குழு வந்துட்டு இந்த மதிப்பீட்டு குழு தான். இதுலேயும் வந்து மினிஸ்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வெறும் லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ பொது கணக்கு குழுவில் பார்த்தோன்னா 2 பேருமே இருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. லோக்சபாவில் 15 பேர் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் 7 பேர், மொத்தம் 22 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த மதிப்பீட்டு குழுவில் 30 பேர் இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வந்து லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. அடுத்து பொதுத்துறை குழு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த குழு வந்து பார்த்தோன்னா
இதுலேயும் மினிஸ்டர்ஸ்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஏஜி வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதை ஆராயறதுக்காக தான் வந்துட்டு இந்த குழு இருக்காங்க. இது 1964லேருந்து இருக்காங்க. சிஏஜியோட ஆர்டிக்கல் 148. அடுத்த கொஷின், இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, 2, 3 3மே கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 3மே கரெக்டானு தெரியல. பிரிவினையை காங்கிரஸ் அங்கீகரித்தது அப்படின்றது கரெக்டு. மவுண்ட் பேட்டன் திட்டம் இந்திய பிரிவினை திட்டத்தை ஜூன் 2, 1947 வகுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஜூன் 3ஆம் நாள் திட்டம் தான் சொல்லுவோம். அது ஜூன் 3 தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு கரெக்டாக தெரியல. அது தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்கள். 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது அப்படின்றது கரெக்ட். ஓகேவா? 1, 2, 3 3மே வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின், 1951 ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தின் விளைவு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 1951 ஜமீன்தார் ஒழிப்பு முறை சட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ தான் அந்த 9வது அட்டவணையை வந்து சேர்த்தாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். ஓகேங்களா? குத்தகைதாரர்கள் மற்றும் பங்குதாரர்கள் 62 லட்சம் ஹெக்டர் நிலத்தின் உரிமையை பெற்றனர். எதனால் அப்படின்னா, அந்த 1951ஆம் ஆண்டு ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டம் பண்ணாங்க இல்லையா, அதனால். அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை வரையறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பை செய்கிறது. அந்த பிரிவை அடையாளம் காண்க. பிற்படுத்தப்பட்டது இவங்க தான் அப்படின்லாம் அவங்க வரையறுத்தெல்லாம் கூறல. இருந்தாலும் அது எந்த சரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 16ல் 4 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொதுவாக ஆர்டிக்கல் 16 அப்படிங்கும்போது பொது வேலை வாய்ப்பு சமமானவர்கள், பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கறதா வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் 16. ஆர்டிக்கல் 17 பார்த்தோம் அப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு. ஓகேங்களா? தீண்டாமை ஒழிப்பு சட்டம் வந்து பார்த்தோன்னா 1955. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் வந்து 1989 வரும். தீண்டாமை ஒழிப்புன்றது வந்து ஆர்டிக்கல் 18 கொடுத்துருக்காங்களே, அது வந்து பட்டங்கள் ஒழிப்பு. ஓகேவா? ஆர்டிக்கல் 18ங்கிறது பட்டங்கள் ஒழிப்பு. கல்வி மற்றும் இராணுவ பட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தவிர இந்த பிற பட்டங்கள் ஒழிப்பு தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 18 வரும். ஆர்டிக்கல் 344 அப்படின்றது மொழி ஆணையம் வந்து பிரசிடென்ட் வந்து அமைக்கலாம் அப்படின்றதான் வந்துட்டு 344. ஏன்னா 343லேருந்து லாங்குவேஜில் வந்து இல்லையா, அந்த லாங்குவேஜ் எங்கே வரும்? பார்ட் 17 வரும், ஷெட்யூலில் 8 வரும், அட்டவணை 8 வரும், பகுதியில் 17 வரும். ஓகேங்களா? அப்போ அதை வச்சு போட்டாவே நம்மளே சிறு மொழி பற்றினதை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஇஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம தமிழ்நாடு சட்டமன்றங்களை வந்து எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வந்து எத்தனை சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிக்கு வந்து 44, எஸ்டிக்கு வந்து 2. அடுத்த கொஸ்டின், ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ ஏற்கப்பட்டாங்க அப்படின்னா 24 ஜனவரி 1950 தான் ஏற்கப்பட்டிருப்பாங்க. அதே 24 ஜனவரியில் வந்துட்டு தேசிய பாடலும் அப்போ தான் ஏற்றிருப்பாங்க. ஓகேவா? 24 ஜனவரி 1950 தேசிய பாடல் தேசிய கீதம் ரெண்டுமே அப்போ தான் ஏற்றிருப்பாங்க. ஜனவரி 26, 1950 கொடுத்துருக்காங்க பற்றி. அது எதுக்கு அப்படின்னா, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26, 1950. இந்த ஆகஸ்ட் 15, 1947 நம்ம அப்போ தான் வந்து சுதந்திரமே அடைந்தோம். நவம்பர் 26, 1949 அப்படின்றது அன்றைக்கி தான் வந்து அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது தான் வந்து ஜனவரி 26. அந்த தேசிய சின்னம் இருக்கு இல்லையா, அது என்னைக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னா, அதுவும் வந்து ஜனவரி 26, 1950 அதுவும் நடைமுறைக்கு வந்துடும். தேசிய கொடி பார்த்தோன்னா ஜூலை 22, 1947 வந்து அது வந்துடும். ஓகேவா? கொடி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால தான் வந்துட்டு இந்த அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்க முடியும். அப்போவும் இந்த ஆர்டிக்கல் 20, 21 வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அடுத்த கொஸ்டின், டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களின் கூற்றுப்படி கீழ்கண்ட சட்ட பிரிவுகளில் எது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 32 தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 28 அப்படின்னா என்னென்னா, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை தான் வந்து ஆர்டிக்கல் 28. ஆர்டிக்கல் 29 வந்துட்டு சிறுபான்மையினரோட எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு, ஆர்டிக்கல் 29.
ஆர்டிக்கல் 30 வந்து சிறுபான்மையோட கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை தான் வந்து ஆர்டிக்கல் 30. ஆர்டிக்கல் 32 இப்போ தான் நம்ம பார்த்தோம், அரசியலமைப்பு சட்டத்தின் அதுதான் நம்ம அடிப்படை உரிமை வந்து எதுவும் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தின் மூலம் வந்து உரிமை பெறோம் இல்லையா, அது அது அதுதான் வந்து ஆர்டிக்கல் 32. இதை தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின், மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர் தான் வந்துட்டு மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். ஓகேவா, குடியரசு துணைத் தலைவரோட ஆர்டிகல் வந்து 63. அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு சொல்றது 64. சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் வந்து 52. ஸ்பீக்கர்னா வந்துட்டு அவங்களோட ஆர்டிகல் 93. பிரதமர் பிஎம் இருக்காங்க இல்லையா, பிரைம் மினிஸ்டரோட ஆர்டிகல் 74. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் எந்த குழு மற்றும் ஆணையம் மத்திய மாநில உறவுகள் பற்றிய பரிந்துரை செய்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்என் வெங்கடாச்சலையா ஆணையம் கொடுத்துருக்காங்க, அது வந்து ராங்கு. சர்க்காரையா ஆணையம், பூஞ்சி ஆணையம், ராஜமன்னார் குழு, இது 3 தான் வந்துட்டு மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்த குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எம்என் வெங்கடாச்சலையா குழு இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சீர்திருத்த குழுவில் தான் வந்துட்டு இந்த வெங்கடாச்சலையா ஆணையம் வருவாங்க. அவங்களுடைய இயர் பார்த்தோன்னா 2000. சர்க்காரை ஆணையம் வந்து 1983. பூஞ்சி ஆணையம் 2007. ராஜமன்னார் குழு 1969. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் ஒன்று தவறானது, அதனை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு, அழுத்த குழுக்கள் யாவும் நலக்குழுக்கள் என அழைக்கப்படும். அது கரெக்டு தான். அவை அரசியல் கட்சிகளுக்கு இணைந்து செயல்படுகின்றன கொடுத்துருக்காங்க. அது வந்து அரசியல் கட்சிக்கு இணைந்தெல்லாம் செயல்படாது, அது ஒரு எதிர்கட்சி மாதிரி தான் வந்துட்டு செயல்படும். ஓகேவா, அதனால் அதுதான் வந்துட்டு ராங். மீதி இருக்க 3மே கரெக்டு தான். அரசியலில் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம். அரசியலின் மற்றொரு முகம் என்று அழுத்த குழுக்களை கூறலாம், அது கரெக்டு. பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதுடன் இணைய தளங்களை பராமரித்து வருகின்றன அப்படின்றதும் கரெக்டு. அரசின் கொள்கை உருவாக்கத்தில் அவர்கள் முக்கிய பங்காற்றி பல முக்கிய தகவல்களை அரசுக்கு அளித்து வருகின்றன அப்படின்றதும் கரெக்டு. ஓகேவா, இதில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தவறு, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் தவறு, அதாவது அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்படாது. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றை கால வரிசைப்படி அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் இயர் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்னா அந்த காலை வரிசை வந்து நம்ம படுத்த முடியும். தோட்ட தொழிலாளர் சட்டம் வந்து 1951. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. வரதட்சணை தடை சட்டம் 1961. அநாகரிகமாக சித்தரிக்குவதற்கான சட்டம் வந்துட்டு 1999. அப்போ அதில் ஆப்ஷன் வந்து 2, 1, 3, 4. அடுத்த கொஸ்டின், மேட்ச் கொடுத்துருக்காங்க. 1976 வந்துட்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 42வது சட்ட திருத்தம் வந்துட்டு இயர் என்னன்னு பார்த்தோன்னா 1976. இது வந்து ஒரு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மினி கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, 2007 பார்த்தோம் அப்படின்னா மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2007. 1950 இந்திய அரசியலமைப்பு அப்போ தான் வந்துட்டு நடைமுறைக்கு வந்தது 1950. 1948 அப்படின்றது ஐநா சபையின் மனித உரிமைகள் பிரகடனம் வந்து பார்த்தோன்னா 1948. அதுதான் வந்துட்டு அந்த டிசம்பர் 10 கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து இந்த மனித உரிமைகள் தினம். ஓகேவா, மனித உரிமை தினம் டிசம்பர் 10 வந்துடும். அடுத்த கொஸ்டின், ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி. ஓகேங்களா, அந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனின் உரிமைகள் அச்சுறுத்தப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனின் உரிமைகளும் அழுத்தப்படுகின்றன. இந்த அறிக்கையை வெளியிட்டதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கென்னடி. அடுத்த கொஸ்டின், கல்விக்கான உரிமையை எந்த வயதினை சேர்ந்த அனைத்து குழந்தைகளும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6லிருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு இந்த இலவச கட்டாய கல்வியை வழங்குறோம். அது வந்து உரிமை. அந்த ஆர்டிக்கல் பார்த்தோன்னா உரிமையில் வர்றது ஆர்டிக்கல் 21(a) வந்துடும். ஓகேவா, இதே கடமையிலையும் வந்துட்டு இதே மாதிரி ஒன்று வரும் இல்லையா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு கல்வியை வந்து பெற்றோர் கொடுக்கறது அதோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அது ஆர்டிக்கல் 51(a)(k) வந்துடும். அதே 6 முதல் 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர் இல்லைன்னா அவங்க பாதுகாவலரோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அது கடமையில் வந்துடும், இது உரிமையில் வந்துடும். இது 21(a), அது 51(a)(k).
அடுத்த கொஷின், சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்றது வந்துட்டு 3, 4 தான் கரெக்டு. அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் வேண்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஏன்னா 30 வயசு இருந்தால் மட்டும்தான் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு தகுதியாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு. மாநிலங்களவை உறுப்பினரை வந்துட்டு யாருமே மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட மாட்டாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டும் ராங்கு, செகண்டும் ராங்கு. தேர்ட் பாருங்கள், இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளின் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் என்பது கரெக்டு. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250 அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ 3, 4 கரெக்டு, 1, 2 ராங்கு. அடுத்த கொஷின் பொறுத்துக. ஆர்டிகல் 15 பார்த்தோம் அப்படின்னா சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுவதை தடை செய்கிறதுங்கிறது ஆர்டிகல் 15 கரெக்டு. ஆர்டிகல் 16 வந்துட்டு பொது வேலை வாய்ப்புகளில் சமமான வாய்ப்பளித்தல், அதுவும் வந்து கரெக்டு. ஆர்டிகல் 26 அப்படின்றது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம், அதுவும் கரெக்டு. ஆர்டிகல் 29 அப்படிங்கிறது அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை, எல்லாமே நேராக கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. அடுத்த கொஷின், பண்பாடு என்பது மக்களின் மொழி, உணவு, உடை, சமூக பழக்கங்களை குறிக்கும். ஓகேங்களா? செகண்டு, இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் நிதியுதவி பெறும் எந்த நிறுவனத்திலும் சமய கல்வி வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா 28 தான் வந்துட்டு சமய கல்வி வழங்குவதை தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஆர்டிகல் 14 அப்படின்றது என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 29 வந்து சிறுபான்மையோட எழுத்து, கல்வி, இந்த கலாச்சார பாதுகாப்பு தான் ஆர்டிகல் 29. ஆர்டிகல் 30 அப்படிங்கிறது சிறுபான்மையோட கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிக்கும் உரிமை தான் வந்துட்டு ஆர்டிகல் 30. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது கவர்னரின் அதிகாரம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவர்னர் அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் வந்து கவர்னரோட அதிகாரம் கிடையாது. ஏன்னா அது வந்து பிரசிடெண்ட்டோட அதிகாரம். ஓகேவா? ரெண்டாவது, மாநில அரசு தலைமை வழக்கறிஞர்களை நியமித்தல், அது வந்து அவர் தான் வந்து நியமிப்பார். அது வந்து அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறலையே அவங்க தான். அது அவரோட ஆர்டிக்கல் வந்து 165. அடுத்தது, சட்டசபைகளை கலைத்தல் அப்படின்றது வந்துட்டு சட்டசபையை கலைக்கலாம், அது வந்து கவர்னருக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? அது வந்து ஆர்டிக்கல் 174 வந்துடும். சட்டசபை கலைத்தல்ங்கிறது 174 வந்துடும். மாநிலத்திற்குள் உள்ள தண்டனைகளை மறுசீலனை செய்யலாம், அதுவும் வந்து கவர்னருக்கு உரிமை இருக்குது. இந்த இராணுவ அதிகாரங்கள் மட்டும் இருக்காது, அது வந்து பிரசிடெண்ட்டுக்கான அதிகாரம். அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, குடியுரிமை பற்றி வந்து எந்த அமைப்பு கூறுது, எந்த பாட்டு கூறுது அப்படின்னா பார்ட் 2, அதாவது பகுதி 2 தான் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க குடியுரிமை பற்றி. குடியுரிமையில் இந்த ஆர்டிக்கல் வந்து 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 1 பார்த்தோன்னா மாநில எல்லைகள் தொடர்பானது தான் வந்துட்டு இந்த பார்ட் 1. அது வந்து ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் அதுக்குள்ளே வந்துடும். ஆர்டிக்கல் 5 அப்படின்றது மத்திய அரசு, ஆர்டிக்கல் 6ங்கிறது மாநில அரசு. மத்திய அரசில் ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 151 வரைக்கும் வந்துடும். மாநில அரசில் வந்து 152லேருந்து 237க்குள்ளே 37 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது, விரைவு நீதிமன்றங்கள் டேஸ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா 11வது நிதி ஆணையத்தின்படி தான் வந்துட்டு இந்த விரைவு நீதிமன்றங்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா 16வது நிதி ஆணையமே அமைச்சாங்க இல்லையா, அது வந்து யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அந்த 16வது நிதி ஆணையம் வந்துட்டு காலம் வந்து 2026லேருந்து 2030 வரைக்கும். கீழே உச்சநீதிமன்றம் கொடுத்துருங்க பாருங்கள். உச்சநீதிமன்றம் அப்படின்னா ஆர்டிக்கல் என்ன பார்த்தோன்னா 124 பார்த்தோம் இல்லையா. பாராளுமன்றம் ஆர்டிக்கல் வந்து 79 தான் வந்து பாராளுமன்றத்தோட ஆர்டிக்கல். அந்த பார்லிமெண்ட் அப்படின்றது லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட், இவங்க 3ம் சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட்னா லோக்சபா, ராஜ்யசபா மட்டும் கிடையாது, லோக்சபா, ராஜ்யசபா ப்ளஸ் பிரசிடென்ட், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு அந்த பார்லிமெண்ட். அதுதான் வந்து ஆர்டிக்கல் 79. அடுத்து, நிர்வாக சீர்திருத்த குழு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக சீர்திருத்த குழு வந்துட்டு 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹனுமந்தையா வந்து அதுக்கு தலைமை ஏற்றுவார். அவர் போயிடுவார், ஹனுமந்தையா வந்துடுவார். ரெண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதாவது
நிர்வாக சீர்திருத்த குழு தான் ஏஆர்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுதான். அடுத்த கொஸ்டின், 1953ஆம் ஆண்டின் மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி. அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் தலைவர் வந்து ஃபசல் அலி தான். எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1953 போட்டிருப்பாங்க. அவங்க எப்போ ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கன்னா 1955 தான் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்க எஸ்கே தார் வந்துட்டு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா அவங்களும் அந்த மொழிவாரியாக அந்த மறுசீரமைப்புக்காக தான் போட்டிருப்பாங்க. அதாவது மாநில மறுசீரமைப்பாக போட்ட கமிட்டி தான் இது எல்லாமே. ஃபஸ்ட்டு போட்டது எஸ்கே தார் போட்டிருப்பாங்க. 1948 ஜூனில் போட்டிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாம், மொழி வாரியாக வந்து பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது ஜேவிபி கமிட்டி போட்டிருப்பாங்க. அதில் தான் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு, பட்டாபி சீதாராமையா, வல்லபாய் பட்டேல் இவங்க 3 பேர் வருவாங்க. ஓகேவா? ஆனால் இவங்களும் என்ன சொல்லிடுவாங்க, மொழி வாரியாக பிரிக்க வேணாம், நிர்வாக வசதிக்காக வேணால் பிரிக்கலாம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த ஃபசல் அலி கமிட்டி மூலமாக தான் வந்துட்டு இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டமே கொண்டுட்டு வருவாங்க. ஓகேவா? 1956 பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநிலம் வந்து ஆந்திரா 1953 வந்துடும். அடுத்த கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 156 என்பது ஆளுநரோட பதவி காலம். ஓகேவா? ஆளுநரோட பதவி காலம் தான் 156. ஆர்டிகல் 165ங்கிறது ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம் தான் வந்து 165. ஆர்டிகல் 200 அப்படிங்கிறது ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு 200. ஆர்டிகல் 155 அப்படிங்கிறது ஆளுநரை நியமித்தல். ஆளுநரை வந்து பிரசிடென்ட் நியமிக்கிறாங்க இல்லையா, அது வந்து 155 வந்துடும். அடுத்து, கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 110. பண மசோதா அப்படின்னாவே என்னன்னா 110 வந்துடும். ஓகேவா? ஆர்டிகல் 112 பார்த்தோன்னா பட்ஜெட்டில் இருக்கும். ஓகேவா? இது வந்து பட்ஜெட், ஆனால் பட்ஜெட்டுன்ற வார்த்தை வந்து வந்திருக்காது. ஆனால் அந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து 112 வந்துடும். பண மசோதா இங்கே 110, சென்ட்ரல் 110, இங்கே வந்து 199 பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி ஆர்டிக்கல் 112ங்கிறது இங்கே சென்ட்ரலில் பட்ஜெட்டு, இங்கே வந்து 202 நம்ம ஸ்டேட்டில். அங்கே 112 சென்ட்ரலில், ஸ்டேட்டில் 202 தான் வந்துட்டு இந்த பட்ஜெட்டு. அடுத்த கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துக்கள் எந்த சட்ட திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னா, அடிப்படை கடமைகள் வந்துட்டு எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்துட்டு அடிப்படை கடமைகள் அப்படின்னு ஒன்று சேர்த்துருப்பாங்க. பார்ட் 4(7) சேர்த்துருப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் இருந்திருக்காது. அந்த 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் இந்த அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 86வது சட்ட திருத்தத்தின்படி தான் வந்துட்டு 2002 86வது சட்ட திருத்தம் எப்போ அப்படின்னா 2002 படி தான் இந்த 6 முதல் 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கல்வியை வந்து கொடுக்கணும், அது வந்து பெற்றோரோட கடமை அப்படிங்கிறதும் அந்த கடமையில் சேர்த்துருப்பாங்க. மொத்தம் அடிப்படை கடமை எத்தனை இருக்குன்னா 11 அடிப்படை கடமை இருக்கும். அந்த அடிப்படை கடமை வந்து எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள், அடிப்படை உரிமைகள் மீது நியமமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் கொண்டவர் யார் அப்படின்னா பார்லிமெண்ட். ஓகேவா? அடிப்படை உரிமைகள் மீது நியமமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் கொண்டவர் யாருன்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அடுத்த கொஷின், கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதவற்றை கூறுக. சரியாக பொருந்தாதது எதுன்னு பார்த்தோன்னா பார்ட் 2ன்றது தான் சரியாக பொருந்தாதது. ஏன்னா பார்ட் 2 வந்து என்னது, குடியுரிமை பற்றி கொடுத்துருப்பாங்களே, இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்போ அதுதான் வந்து தவறு. இங்கே அடிப்படை கடமைகள்னு கொடுத்துருக்காங்க, அது பார்ட் 4(a) வந்துடணும். ஓகேவா? அப்போ பார்ட் 1ங்கிறது யூனியன் பிரதேசம், அது கரெக்டு, யூனியன் பிரதேசங்கள். ரெண்டாவது அதாவது பார்ட் 4ன்றது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அதுவும் கரெக்டு. பார்ட் 6ன்றது மாநில அரசாங்கம், அதுவும் கரெக்டு தான். அடுத்த கொஷின், இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி அமைச்சகம் தான். நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது வந்து நிதி அமைச்சகம். இப்போ நம்ம நிதி ஆயோக் பார்த்தோம் அப்படின்னா 2015 ஜனவரி 1 தான் வந்துட்டு ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து அதுக்கு முன்னாடி தான் வந்து திட்டக்குழு அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அது வந்து இப்போ நிதி ஆயோக்காக வந்து மாற்றிட்டாங்க. அந்த நிதி ஆயோக்கை வந்து திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா பிஎம் தான் வந்து சேர்மன். அந்த சேர்மன் தான் வந்துட்டு பிஎம், எப்பயுமே அவர் தான் இருப்பாங்க. நிதி ஆயோக்கோட சேர்மன் அப்படின்னாவே பிஎம் தான். நிதி ஆயோக்கோட சிஇஓவாக இப்போ யார் இருக்கான்னா சுப்பிரமணியம் இருக்காங்க. வைஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெர்ரி இப்போதைக்கு இருந்துகிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ கரண்ட்டில்
அந்த நிதி ஆயோக்கை வந்து பரிந்துரைத்த கமிட்டி வந்து அஜய் சிப்பர் கமிட்டி தான் வந்துட்டு பரிந்துரைத்திருப்பாங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வமற்ற அமைப்பு தான் நிதி ஆயோக். ஓகேவா? சட்டப்பூர்வமற்ற அமைப்பு நிதி ஆயோக். நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்குலாம் அதிகாரம் கிடையாது. அந்த வளர்ச்சி கொள்கை, தேசிய வளர்ச்சிக்கான கொள்கையை மட்டும் அவங்க பரிந்துரை செய்யலாமே தவிர நிதிலாம் வந்து ஒதுக்கீடு செய்ய முடியாது. அடுத்த கொஸ்டின், இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர், அதான் பிஎம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டு திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர். அடுத்த கொஸ்டின், உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படை உரிமை விதி எதுன்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 26. உலகளாவிய மனித உரிமை பிரகடனத்தில் கல்வி அடிப்படையில் உரிமை விதி வந்து ஆர்டிக்கல் 26. ஆர்டிக்கல் 23 பார்த்தோம் அப்படின்னா கொத்தடிமை, அதாவது மனித கடத்தல், இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிக்கல் 23ல் வந்துடும். ஆர்டிக்கல் 24 அப்படிங்கிறது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 24ல் வந்துடும். ஆர்டிக்கல் 27ன்றது எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் தான் வந்துட்டு ஆர்டிக்கல் 27. அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுனா யூஎஸ்ஏ தான். ஓகேவா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் வந்துட்டு அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் ஃபஸ்ட்டு தோன்றுனது. அடிப்படை கடமை வந்துட்டு ரஷ்யாவில் தோன்றிருக்கும். இங்கிலாந்துலேருந்து பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை, பாராளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, இதெல்லாம் வந்து இங்கிலாந்து வந்துடும். இன்னும் ஒரு சிலதை வேணால் பார்க்கலாம். டிபிஎஸ்பி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த அயர்லாந்து வந்து டிஎஸ்பி எங்கேருந்து காப்பி பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க வந்து ஸ்பெயின்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பொதுப்பட்டியல், வணிகம், வர்த்தக சுதந்திரம், இதெல்லாம் பார்த்தோம். கூட்டுக்கூட்டம், இதெல்லாம் வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருந்து நம்ம எடுக்கப்பட்டது. குடியரசு அப்படிங்கிறது ஃப்ரான்ஸு. அடிப்படை உரிமையும் மற்றும் அடிப்படை உரிமையும் நீதி புனராய்வும் எங்கேருந்து எடுத்துருப்போம்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்போம். அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் ஹெய்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் தான் வந்துட்டு நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தார்கள். இப்போ இருக்க அந்த புதிய பார்லிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2023 மே 28 தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா பிரதமர் மோடி தான் ஓப்பன் பண்ணி வச்சார். அந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோர் இருக்கும், 3 என்ட்ரன்ஸ் இருக்குமா. ஓகேவா? இந்த பார்லிமெண்ட்டை வடிவமைச்சவங்க யாருன்னு பார்த்தா பீமல் பட்டேல் தான் வடிவமைச்சிருப்பார். இந்த பார்லிமெண்ட் வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதில் வந்து சீட்ஸோட எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்கல்ல, எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ சேர்ஸ் இருக்குன்னா லோக்சபாவில் 888, ராஜ்யசபாவில் 384 சீட்ஸும் வந்துட்டு இந்த புதிய பார்லிமெண்ட்டில் இப்போ இருக்கும். அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார் அப்படின்னா 356 படி தான் வந்துட்டு மாநில அரசாங்கத்தை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவர் பெற்றிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை அது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா 1688 தான் தொடங்கப்பட்டது. எந்த நாட்டில் இருக்கட்சி ஆட்சி முறை நடையில் உள்ளது அப்படின்னா யூகேல. ஓகேவா? இருக்கட்சி ஆட்சி முறை எங்கே வந்துட்டு இருக்குன்னா யூகே, அதாவது இங்கிலாந்து. அமெரிக்காலையும் வந்துட்டு இருக்கட்சி முறை தான். ஒரு கட்சிங்கிறது சைனா, கியூபா, அந்த நார்த் கொரியாலாம் வந்து ஒரு கட்சி முறை. அங்கே பல கட்சியில் பார்த்தீங்கன்னா இந்தியா, ஃப்ரான்ஸ், இத்தாலி இதெல்லாம் வந்துட்டு பல கட்சி முறையில் வந்துடும். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அடிப்படை உரிமைகளின் அதன் சரியான உரிமைகளோடு முறைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது அரசியல் உரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை அப்படின்றது சுதந்திர உரிமை, பாரம்பரியத்தை பாதுகாப்பும் உரிமை அப்படின்றது பண்பாடு உரிமை, குழந்தை தொழிலாளர் அப்படின்றது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 3, 4, 1, 2 தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? பாராளுமன்றத்தில் வந்துட்டு எப்போ நிறைவேற்றப்பட்டாங்க? அந்த குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா 29 மார்ச் 29, 2017 தான் வந்துட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி சட்டத்திருத்தம் வந்து 101 வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சரியாக பொருத்தி அதன் இணையை தேர்ந்தெடுக்க. ஜமீன்தாரி முறை, அதாவது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமற்றதான். சரியாக பொருந்தியுள்ள இணை எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நிலவான் சுதார் முறை அப்படின்றது கரெக்டு, அதாவது 1, 4 தான் கரெக்டு இதில். ஓகேவா? மகள்வாரி முறை அப்படிங்கிறது சொந்த சாகுபடி முறை, இது தவறு. ரயாத்து வாரி முறை வந்து இனவாரி முறை, அது தவறு. நில உடைமை முறை வந்து நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது. அப்போ 1, 4 கரெக்டு, 2, 3 தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஜமீன்தாரி முறைங்கிறது நிலவாரிசுந்தான் முறை. நில உடைமை முறைங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வகித்தல் பற்றியது தான் வந்துட்டு இது. இந்த மகள்வாரி முறை வந்து பார்த்தோன்னா
ஆங்கில ஆட்சியில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நில வருவாயில் வசூலிக்கப்பட்டாங்களே அதுதான் 1833 வில்லியம் பென்டிக் அந்த டைமில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை அறிமுகப்படுத்துகிறவங்க வந்து 1922 லார்ட் மெக்கன்சி தான் வந்துட்டு இந்த மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த நார்த் சைடு பஞ்சாப் மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா, அந்த சைடு தான் வந்துட்டு இது ஒரிசா இந்த சைடில் தான் வந்து அந்த மகள்வாரி முறை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து தரகர் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. கிராமத்துக்கும் அரசுக்கும் வந்து யாருமே இடைத்தரகராக இல்லாமல் ஒரு பொது கிராமத்தை சார்ந்து தான் வந்துட்டு வாழ்ந்திருப்பாங்க. அதாவது நேராக வந்து அரசுக்கும் கிராமத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது. ஓகேவா? இவங்க கிராமத்துக்குள்ளே இப்போ ஒரு தலைவர் வந்து செலக்ட் பண்ணி அவங்க ஒருத்தரை கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அடுத்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவதற்கு சட்டம் எதிரானது. இது மனித உரிமைகளின் எந்த வகையில் வருவது அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வர்றது தான் வந்துட்டு இந்த உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 23 24 வரும். அதான் 23 வந்து கொத்தடிமை சொன்னோம் இல்லையா, கொத்தடிமையில் வரும். 24 அப்படின்றது குழந்தை தொழிலாளரில் வந்துடும். அப்போ சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19 22 வரைக்கும் ஆர்டிக்கல், அதுதான் வந்து சுதந்திர உரிமையில் வரும். அடிப்படை கடமைங்கிறது 51 7 A to K மொத்தம் 11 அடிப்படை கடமை அதில் இருக்கும். அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிக்கல் 32 வந்துடும். அடுத்த கொஷின், மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தோன்னா 1963 தான் வந்துட்டு தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான் கொஷின்ஸ். ஓகே, முடிஞ்சுது. இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.